இந்த தலைப்புக்கு ஆதாரமான வேத வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39வது வசனம் 40வது வசனத்தையும் நம்ம வாசிக்கிறோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இல்லைங்களா? அதில் 3 பாயிண்ட் அவர் சொல்கிறார். 3 பாயிண்ட்டை விவரமாக தெளிவாக சொல்லி காரியங்களை சொல்கிறார். மேலே நீங்கள் அதுக்குள்ளே மேலே ஒரு வசனம் இருக்கணும், அதையும் வாசிச்சிங்களா? அதையும் வாசிச்சிங்க. அதுக்கு மேலே ஒரு வசனம் அதையும் வாசிச்சிங்க. பேதுரு அங்கே கூடி வந்திருக்கிற ஜனங்களை நோக்கி நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்பி ஒவ்வொருவரும் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் பெறுவீர்கள். இன்னும் ஒரு படி மேல ஒரு வசனம் போனீங்கன்னா அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம்? கேட்ட பொழுது குத்தப்பட்டவர்களாகி பார்த்து சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஒரு தாக்கம் உண்டாகிறது. என்ன தாக்கம் உண்டாகுது? வேத வாக்கியங்களை பேதுரு எழுந்து நின்று பேசும்போது ஜனங்களுடைய மனசுல ஏதோ ஒரு மாற்றம் வருது, ஒரு தாக்கம் உண்டாகுது. அல்லேலூயா. இந்த நாட்கள் அந்த தாக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய நாட்கள் தாக்கங்கள் குறைஞ்சி போச்சு. ஏன்னா நிறைய வசனங்கள் கேட்டு 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 இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு அதை உணர முடியாத ஒரு சூழ்நிலை போயிட்டாங்க. இன்னைக்கு உலகம் போயிடுச்சு. ஆனால் அந்த நாட்களில் ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு ஈட்டியை போல அவருடைய இருதயத்தை ஊடுருவி இருக்கு. இருதயத்தில் குத்தப்பட்ட உடனே அவங்க செய்த முதல் காரியம் என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஜனங்கள் மாறிட்டாங்க. நான் ஏன் ஆண்டவருக்காக செய்யணும், நான் ஏன் உழைக்கணும், முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் பாடுங்க, நீங்கள் ஆராதிங்க, நீங்கள் போங்க அப்படிங்கிற கூட்டங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்க தவிர நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஜனங்கள் இன்னைக்கு குறைஞ்சி போயிட்டாங்க. அல்லேலூயா. அதனால் ஜனங்கள் கேட்டாங்க என்ன செய்யணும் போது பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது என்ன செய்வீங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி இன்னொரு வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய நமக்கு சேர்த்து சொல்றாரு பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும். யாரெல்லாம் ஆண்டவர் கூப்பிடுறாரோ இந்த வாக்குத்தத்தங்களை பேதுரு பிரசங்கிக்கும் போது நாம் இல்லை, நம்ம பிறக்கல. கரெக்டுங்களா? கரெக்டா? நம்ம என்ன செய்யல? பிறக்கல. இது எப்போ சொல்லப்பட்டது? கிபி 1ஆம் நூற்றாண்டு இல்லையா? கிபி 1ஆம் நூற்றாண்டில் இந்த பிரசங்கம் பேதுரு செய்யும்போது நம்மளாம் இல்லை. ஆனால் அங்கே என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? வரவழைக்கும் யாவருக்கும் முடிகிறார். அப்படின்னா ரட்சிக்கப்பட போகிற எல்லாருக்குமான ஒரு பொதுவான வார்த்தை தான் இந்த வார்த்தை. சில பேர் சொல்லலாம் இது அவங்களுக்கு மட்டும்தானே, யூதர்களுக்கு மட்டும்தானே, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தானே. இல்லைங்க, தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும். அப்படின்னா யாருக்குது? நமக்கும் பொருத்தமானது. அப்போ வாக்குத்தத்தமானது நமக்கும் பொருத்தமானது. அல்லேலூயா. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கு. அப்படி சொல்லிட்டு இன்னும் அநேக வார்த்தைகள் நிறைய புத்திமதிகள்லாம் சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்றாரு. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி. அது என்ன மாறுபாடான சந்ததி? யாரை சொல்றாரு? மாறுபாடாய் நடக்கிறதுல சொல்றாரு. அல்லேலூயா. யாரை சொல்றாரு? மாறுபாடாய் நடக்கிறவர்கள். மாறுபாடாய் யார் நடக்கிறாங்க? கர்த்தரே தேவன் என்று கர்த்தரை பணிந்து தொழுது கொள்ளாமல் வார்ப்பிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, கைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை நம்பி அவைகளின் பின்னே ஓடி அதுக்கு தாழ விழுந்து அங்க பிரதிஷ்டை செய்து அழகுகளை குத்தி தங்களை கெடுத்து
அதுக்கு எவ்வளோ ஒரு பிரதிஷ்டையான வாழ்க்கை வாழ்ந்து இப்படியெல்லாம் மாறுபாடாய் வாழ்கிற ஜனங்கள். அல்லேலூயா. பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஒரு மாறுபாடு. கரெக்டுங்களா? அப்போ இந்த மாறுபாடாய் வாழ்கிற மக்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம். சரியா? மாறுபாடாக வாழ்கிற மக்களுக்கு நடுவில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பேதுரு என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அவங்களோடவே வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய பழக்க வழக்கங்களெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அந்த ஜனங்களோட வாழும்போது ஒருத்தரை பார்த்து தானே ஒரு காரியம் செய்யணும். ஒருத்தர் அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து அவங்க பேசுகிறத நம்ம பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. அவங்க செய்கிற மாதிரியும் நாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்க கட்டுற மாதிரியும் நாம் கட்ட வேண்டியதாக இருக்குது. அவங்க என்னெல்லாம் கிரிகள் செய்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். கரெக்டுங்களா? கரெக்ட். ஏன் சொல்கிறாங்க இல்லையா? பாருங்கள் அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க. அப்போ மற்றவங்களை கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, சரி அவங்கள போல செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்படி நமக்கு ஒரு ஒரு எண்ணங்கள் உருவாகுதா இல்லைங்களா? உருவாகுது. ஏன்னா அவங்க எப்படி வாழ்கிறாங்க பாருங்களேன், அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க எப்படி முன்னேறிட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி மற்றவங்களே கம்பேர் பண்ணுறோமே தவிர நாம் வேதத்தை உட்கார்ந்து படித்து வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இயேசு எனக்காக என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி உடுத்துனாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பேசுனாங்க, எப்படி ஆராதிச்சாங்க என்கிற அந்த காரியங்கள்லாம் நமக்கு போயிடுச்சு. இப்போ எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா, இந்த மாறுபாடுள்ள சந்ததிகளை ஜனங்களையே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களையே பார்த்து அவங்கள பார்த்து பேசுகிறோம், அவங்கள பார்த்து வாழ்கிறோம், அவங்கள பார்த்து நடக்கிறோம். இது ஒரு இயல்பான வாழ்க்கையாக மாறிடுச்சு. இதை தவிர்க்க முடியாத ஒரு வாழ்க்கையாகவே மாறிடுச்சு. அதனால தான் பேதுரு இந்த காரியத்தை தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுங்க. எப்படிங்க விலகிறது? விலகுங்க அப்படின்னா அந்த வார்த்தையில் சில விதமான கருத்துக்கள் இருக்குது. அப்போ சொல்லும்போது சொல்லுவான், நீங்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்தை தான் வாழ்கிறீங்க, நீங்கள் அப்படி ஒட்டுமொத்தமாக பிரிஞ்சு வாழனா உங்களால் இந்த பூமியில் வாழ முடியாது. நான் சொல்கிறோடைய கருத்து என்னென்னா, நீங்கள் அவருடைய துர்க்கிரிகளுக்கு விலகி நில்லுங்க. அல்லேலூயா. விசார சந்ததிகள் வாழ்கிற ஜனத்தை தான் அவங்களோட தான் வாழ்கிறீங்க. நீங்கள் முழுவதும் அவங்களை விட்டு பிரியணும்னா இந்த உலகத்தில் உங்களால் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. நான் சொல்கிறது கருத்து என்னென்னா, அவருடைய துர்க்கிரிகளுக்கு விட்டு விலகுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அறிவுரை சொல்கிறாங்க. அப்போது மாறுபாடான சந்ததி நடுவில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாறுபாடான சந்ததிகள் மத்தியில் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய வாழ்க்கை முறையும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வந்து விடக்கூடாது. நமக்கு அவருடைய வாழ்க்கை முறை வந்துடக்கூடாது. அவர்களை பார்த்து நம்ம வாழ கற்றுக்கொள்ளக்கூடாது. வேதத்தை பார்த்து, தேவனை பார்த்து, தேவன் சொல்லுகிற ஆலோசனைகள் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வாக்குத்தத்தம் நமக்குரியது. ஆமென். வாக்குத்தத்தம் யாருக்குரியது? நமக்குரியது. என்னென்ன வாக்குத்தத்தங்கள்லாம் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு? வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன? வாக்குறுதி. வாக்குத்தத்தம்னா என்ன? வாக்குறுதி. உறுதிமொழி சொல்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் செய்யலை இல்லையா? சொல்கிறாங்கள, நீங்கள் சொன்னீங்கல்ல, கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, செய்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, உங்கள் வாயால் சொன்னீங்கல்ல. அப்போ அது என்னது? அது வாக்கு உறுதி. நான் செய்கிறேன், நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத வாக்குறுதி இல்லைங்களா? அப்போ தெய்வம் நமக்கும் சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறார். சிலதில் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறார். அப்போ அந்த வாக்குறுதிகள் நமக்கு உரியவைகளாக இருக்கிறதுனால நாம் செய்ய வேண்டியது, இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகினால்தான் வாக்குறுதிகள் நமக்கு என்ன செய்யும், நிறைவேறும். இன்னைக்கு தேவ ஜனங்கள் வாக்குறுதியும் வேணும், இதையும் நான் விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கும் போதுனா, அதனால தான் இன்றைக்கு வாக்குறுதிகள் நிறைவேறாமலே போகுது. வாக்குறுதிகள் வாக்குறுதியாகவே இருக்குது. ஒவ்வொரு முறையும் வாக்குத்தத்தங்களாக தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, நிறைவேறாமலே இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம், சரி செய்து கொள்ளக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்தாரு? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் ஒரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் எல்லா நாட்களும், வாரத்தில் 7 நாள் இருக்கட்டும், மாசத்துல 30 நாள் இருக்கட்டும், வருஷத்துல 365 நாள் இருக்கட்டும்,
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் வாக்குறுதி. இருக்கிறேன், செய்வேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வாக்குறுதி. அல்லேலூயா. பார்க்கலாம், செய்யலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம், அது பேர் வாக்குறுதியா? செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது வாக்குறுதியா? இல்லை. அப்போ வாக்குறுதினா என்ன? கேரண்டி. என்ன? செய்வேன், தருவேன், கொடுப்பேன், இல்லையா, நிறைவேற்றுவேன், பயப்படாதே, இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு வார்த்தை தான் வாக்குறுதி. அப்போ ஒரு வாக்குறுதி எப்படி கொடுக்குறாருன்னா, உலகத்தின் முடிவு பரியந்த உலகம் முடிகிற வரைக்கும் வாரத்தின் 7 நாளும், மாதத்தின் 30 நாட்களும், வருஷத்தின் 365 நாட்களும் நான் உங்களோடு கூட, உங்கள் ஜீவன் உங்களை விட்டு பிரிகிற வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. மனிதர்களாகிய நாம் கூட சில வாக்கு உறுதி கொடுப்போம், மாறிடுவோம். நமக்கு சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிரும். ஐயோ நான் சொன்னேன் ஆனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு, சாரிங்க அப்படின்வான். ஆனால் ஆண்டவருக்கு அந்த சாரிங்கிற வார்த்தைக்கு அகராதியில் இடமே கிடையாது. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. மனம் மாற ஒரு மனுஷன் மனபுத்தர் நல்ல. அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக சொன்னார்னா நிச்சயமாக செய்வார். ஆனால் அதுக்கு நமக்கு என்ன ஒரு காரியத்தை, ஒரு ஆலோசனை கொடுக்குறாருன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகிடுங்க. ஏன்னா நீங்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். உங்களுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் உங்களை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறேன், உங்கள் கூடவே இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அப்படி வாக்கு பண்ணி அந்த வாக்கு தத்தத்தை நம்பி இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய துர்க்கிரியைகளுக்கு, அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அதுதான் இது. முதல்ல நம்ம பார்த்தா வாக்கு தத்தம். ரெண்டாவது என்ன வாக்கு தத்தம் கொடுக்குறாரு? மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் 18ஆவது வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என்ன அடையாளம்? விசுவாசிக்கிறவங்க யாரு? நாம தான். தேவனை விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரே தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள், என்னை பாவத்திலும் சாபத்திலும் இருந்து என்னை மீட்டு ரட்சித்தார் என்று அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கின்ற அடையாளங்கள் என்ன? விசுவாசிக்க சில அடையாளங்கள் இருக்கு. அது என்ன? வாசிக்கலாம். என் நாமத்தினாலே, அவருடைய இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அது ஒரு அடையாளம். நவமான பாஷைகளை, புதிய பாஷைகளை பேசுவார்கள், அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். அது ஒரு அடையாளம். சர்ப்பங்களை எடுப்பார்கள்னா, சர்ப்பமான விஷத்துக்கு ஏதுவான அந்த மாதிரி விஷயங்களை அவங்க என்ன செய்வாங்க? அவங்க எடுத்து போடுவார்கள். அப்படி எடுப்பார்கள்னா அதை என்ன செய்ய தைரியமாக அதை கையாளுவார்கள். அது ஒரு அடையாளம். விஷத்தன்மை உள்ள, சாவுக்கு ஏதுவான, மரணத்தை கொண்டு வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை குடித்தாலும் அவளை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. இது ஒரு அடையாளம். வியாதியஸ்தர்கள் மேலே அவர்கள் கைகளை வைக்கும் பொழுது சொஸ்தமாவார்கள். இது ஒரு அடையாளம். அப்போது சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. வாக்குத்தத்தம் சேதப்படுத்தாது அப்படிங்கிறது. அது உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. முதல்ல எப்படி என்ன செஞ்சாரு? நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தம். ரெண்டாவது வாக்குத்தத்தம் என்ன? எதுவும் உங்களை சேதப்படுத்தாதுங்க. அல்லேலூயா. யார்? நாம விசுவாசிக்கிறவர்கள், வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். விசுவாசிக்கிறவர்கள், வாக்குத்தத்தம் பெற்றவர்களாகிய நமக்கு எதுவும் என்ன செய்யாது? நம்மை சேதப்படுத்தாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை என்ன செய்வதில்லை? சேதப்படுத்துவதில்லை. சேதப்படுத்தாது. சேதம் வராது. என்ன வராது? சேதமே வராது. இது விசுவாசிகளுக்கான அடையாளம். இது வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகளுக்கான அடையாளம். இந்த அடையாளங்களெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியலையே. ஆனால் அடையாளங்களை நம்ம என்ன செய்யணும்? காட்டணும். ஆமென் சொல்லுங்க. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சூழ்நிலைகள் மாறி போகலாம், காலங்கள் மாறி போகலாம், மனிதர்கள் மாறி போகலாம், எல்லாமே மாறலாம். தேவனும் மாற மாட்டார். அவருடைய வார்த்தையும் என்ன செய்யாது? மாறவே
மாறாது. இன்றைக்கும் அவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும். அதுதான் வாக்குத்தத்தம். 2வது வாக்குத்தத்தம். 3வது நம்ம என்ன பார்க்குறோம்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:5 வாசிக்கலாம். எபிரேயர் 13:5 வாசிக்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு பிரமாணத்தை கொண்டு வரார். உங்களுக்கு போதும் என்று இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பாருங்க. விலக மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எதை விட்டு விலகினாதான் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நாம் இந்த பொல்லாத மாறுபாடான சந்ததியை விட்டு விலகினால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. இந்த பொல்லாத மாறுபாடான சந்ததியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பாரா? நம்ம கூடவே இருப்பாரா? நாம் அவங்களோட சேர்ந்து அவங்க அந்த சடங்கு செய்து அவரோட பழக்க வழக்கங்கள்லாம் செய்து அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம முதன்மையாக போய் நின்று அதெல்லாம் போய் நம்ம பங்கெடுக்கும் போது ஆண்டவரை நம்ம கூட வந்து நிற்பாரா? நிற்கவே மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகிடுவார். அதான் வாக்கு சொல்றாரு, நீ அதை விட்டு விலகினீன்னா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ அந்த காரியத்தை விட்டு விலகு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு அவர் நம்ம கூட இருந்தாலும் என்ன நடக்கும்? எல்லாமே நடக்கும். ஆமே. அவர் நம்ம கூட இருந்தால் எல்லாமே நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு என் பாக்கெட்டில் ஒன்றுமே கிடையாது. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து நிறைய காசு பணம் வச்சுருக்காரு, பர்ஸ் நிறைய பணம் வச்சுருக்காரு. இப்போ என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இப்போ நான் அவர் கூட சேர்ந்து போகிறேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறோம். இப்போ நான் ஆசைப்பட்றேன், ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது என்கிட்ட காசு இல்லை. ஆனால் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு? நான் இருக்கல்ல, நான் வாங்கி தரவா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். பசி எடுக்குது, என்னத்துக்கு இப்படி சொல்கிறேன்ப்பா, நான் சாப்பாடு வாங்கி தரேன். எனக்கு நான் எதை விரும்புகிறனோ அதை நிறைவேற்றுவது என்னுடைய நண்பர். ஏன்னா அவர் என்னுடைய நண்பரை உச்ச நண்பராக இருக்கிறதுனால எனக்காக எல்லாவற்றையும் அவர் இருக்கும்போது எனக்கு ஏதாவது கவலை வருமா? எதை குறித்தாவது ஒரு யோசனை வருமா? வராது. அல்லேலூயா. அது போல தான் அதை விட மேலான ஒரு நட்பு நம்முடைய ஆண்டவரை கிறிஸ்து நம்ம வச்சிருக்கிற உறவு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்று நினைக்கணும், நான் எதை குறித்து என்ன செய்ய போகிறதில்லை, கலங்க போகிறதோ கவலைப்பட போகிறதோ இல்லை. காரணம் நான் அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சொல்லியிருக்காருன்னா என் கூடவே அவர் என்ன செய்ய போகிறாரு? இருக்க போகிறார், வரப்போகிறார், இருக்கிறாரு. நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை என்ன கைவிடுவதும். இதே வார்த்தை பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் 31ஆம் அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறேன், அதில் வாசிக்கலாமா? 31ல் 6வது வசனம், 31:6 வாசிக்கலாம். அங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். யாருக்கு? எதிரிகளுக்கு, சத்துருக்களுக்கு, உங்களை பயமுறுத்துறவங்களுக்கு, உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களுக்கு, மனிதர்களுக்கு, சூழ்ச்சி செய்கிற மனிதர்களுக்கு, நம்பிக்கை துரோகம் செய்கிற மனிதர்களுக்கு, உங்களை ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற இந்த மாதிரி மனுஷர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்படாமலும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு அவர் விலகவும் மாட்டாரு, உன்னை கைவிடவும் மாட்டாரு. இந்த துஷ்ட மனிதர்களுக்கும் இந்த தீமை செய்கிறவர்களுக்கும் நம்ம என்ன விலக்கி அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இதுதாங்க அவர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்தங்கள். எப்படி அற்புதமான வாக்கு தத்தங்கள் இல்லைங்களா? இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன? பேதுரு நமக்கு சொல்லியிருக்காருலையே ஒரு புத்திமதி, ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி ஓடுங்கள், உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் மட்டுமல்ல, தேவனை விசுவாசிக்கிற விசுவாச சந்ததி. ரெண்டுமே நல்ல பலமான சாட்சி. ஒன்று வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் சந்ததி, ரெண்டாவது விசுவாச சந்ததி. ரெண்டுமே வேல்யூவானது. வாக்கு தத்தம் அவரே நம்ம கொடுக்குற வாக்குறுதி. விசுவாசம் பயங்கரமான ஒன்று இல்லையா? விசுவாசத்தினால பல பல மகத்தான காரியங்களை செய்ய முடியும். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கிறார். 2 கண்களை போல கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம்
27வது வசனம். முதல்ல இந்த வாக்குத்தத்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யோவான் 14:27 வாசிக்கலாம். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா நம்ம முதல்ல அவரை விசுவாசிக்கிறதுனால நம்ம மேல பிதாவின் அன்பு திரும்புகிறது. பிதா நம்மை நேசிக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒன்று பாருங்க. அல்லேலூயா. 2 பேருக்குள்ள சண்டை வந்து ரொம்ப நாள் அவங்க பேசாமல் இருந்து அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே ஒரு ஏக்கம். ஐயோ, நான் முதல்ல போய் பேசணுமா, அவங்க முதல்ல வந்து பேசணுமா, எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் திரும்பவும் ஆரம்பிக்கிறது, அவங்க எங்கூட பேசுவாங்களா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த நட்பு கூடி வரும்போது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் தான் இருக்கு இல்லைங்களா? அவங்க நேசிக்கிறாங்க, எங்கூட பேசுகிறாங்க, ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அங்கே என்னென்னா சில விதமான தடப்படலாம் சில விஷயங்கள் நடக்கும் பாருங்க. சொல்லாமே சில விஷயங்கள் செய்வாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்வாங்க, ஓடி ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க. அந்த 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 தாழ்மை நம்ம அவர் விசுவாசிக்கும் போதே, இயேசுவை விசுவாசிக்கும் போது பிதாவினுடைய நேசம், பிதாவினுடைய அன்பு நம்ம மேலே திரும்புது. அந்த வார்த்தை அப்படி தான் போட்டு திரும்ப வாசிக்கிற அந்த வார்த்தையை, நீங்கள் என்னை சிநேகித்து நான் அங்கே பிதாவிடத்திலிருந்து இயேசு வந்து பிதாவிடத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று நாம விசுவாசித்தால் பிதா தாமே உங்களை என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். ஏன்னா இன்னைக்கு சமாதானத்தை ரொம்ப முக்கியம். மனுஷன் சமாதானத்தை இழந்து சமாதானத்தை தேடி அங்கே இங்கு ஓடி அலையிறாங்க. அதனால என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். இது ஒரு நல்ல வாக்குத்தத்தம். வாசிங்க. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு நான் கொடுக்கிறதில்லை. உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. கொடுக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லலையா, கொடுப்பேன், கொடுக்கிறேன், நடக்கும், செய்வேன், இதெல்லாம் வாக்குத்தத்தம். இப்ப கொடுக்கிறேன்னு சொன்னவர் அவரை திரும்ப அதை எடுத்துக்குவாரா? எடுக்க மாட்டாருங்க. கொடுத்தா கொடுத்ததுதான், சொன்னா சொன்னதான். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவருடைய சமாதானம், அவருக்குள்ள இருக்கிற அந்த அற்புதமான அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். இது ஒரு வாக்குத்தத்தம். ஏன்னா நாம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால இதை தெய்வம் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். அதனால நாம் இந்த இப்படிப்பட்ட அற்புதமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறபடினால நாம் என்ன செய்ய வேண்டும்? மேலுள்ள வாசகம் அப்போஸ்தலர் 2:39-40 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாக இருக்கிறபடினால நாம் இவைகளுக்கு விலகித்தான் எவைகளுக்கு விலக வேண்டும்? மாறுபாடான சந்ததியை விட்டு விலக வேண்டும். அப்படின்னா மாறுபாடான சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களுடைய கிரியைகளுக்கு, அவங்கள விட்டு அல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? சுத்தமாக அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு சொல்லியிருக்காரா? இல்லை, அவருடைய கிரியைகளை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கெல்லாம் உண்டாயிருக்கிறதுனால நாம் இப்படிப்பட்டவெல்லாம் செய்யணும். இப்போ நம்ம எதுக்கெல்லாம் விலகணும் அப்படிங்கிறத 2-3 வசனங்களை நம்ம பார்த்துடலாம். 2-3 வசனங்களை பார்த்துடலாம். 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கலாம். ஆமாம், நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, பார்த்துருக்கணும் இல்லைங்களா? நிறைய விசுவாசிகள் என்று பெயர் பெற்றிருக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கிரியைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றிருப்பாங்க. ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஜெபத்தின் மூலமாக ஒரு அதிசயம் நடந்திருக்கும், தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அவிசுவாசிகளாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரை விட்டு போயிருப்பாங்க, ஆண்டவரை விட்டே விலகி இருப்பாங்க. சபைக்கு வரமாட்டாங்க, சத்தியத்தை கேட்க மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க, இருக்கிறவங்களுக்கு பின்னாடி ஓடி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ இவங்களை என்ன சொல்கிறது நம்ம? அதனால தான் இப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகணும். அவங்கள மேலே ரொம்ப ஜாகிரதை. இவங்க விசுவாசி தானே, பழைய விசுவாசி தானே, ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான், அவங்களும் ஏசப்பா பிள்ளை தான் சொல்லி நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க தேவனை விட்டு என்ன செஞ்சாங்க? விசுவாச துரோகம் நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு? விசுவாச துரோகம் நடந்துருச்சு. தேவனைத்தான் விசுவாசித்தாங்க. இப்போ தேவனை விட்டு வேறொரு காரியத்தை அவர்கள் நம்பி இதுதான் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தேவனுக்கு துரோகம் செய்து போன பின்னாலே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது.
ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என் நாமத்தின் மேல் அதாவது என் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை, என் மேலே விசுவாசம் வச்சு என் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் தான் பிள்ளைகளாக முடியும். அதனால இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகணும். 5 தரித்து இப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். இப்படிப்பட்டவங்களோட கூட்டு வைக்கக்கூடாது. அவங்க தூரத்திலேயே வச்சுக்கணும். அவங்கள ஒரு எல்லைக்குள்ளே வச்சுக்கணும். அவங்கள ஒரு ஸ்டேஜில் நம்ம அப்படியே என்ன செய்யணும்? அவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே அவங்க வச்சுக்கணும், பேசணும். அவங்களோட என்ன செய்யணும்? அவங்களுடைய காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவங்களோட நம்மளோட பேசணும், ஓகே தான். ஆனால் அவங்களுடைய கிரிகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? உடன்பட்டு விடக்கூடாது. விட்டு விலகிப்போ அப்படிங்கிறாரு. 2வது நம்ம எதை விட்டு விலகணும் அப்படின்னா, அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கெட்ட சிந்தையுள்ளவர்களுக்கும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்கள் தான் நடக்கும். யார் கெட்ட சிந்தை உள்ளவங்க? பக்தியை அவபக்தியை நினைக்கிறவங்க இல்லைங்களா? இப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஏன்னா சத்தியம் உள்ள போகல. ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, அற்புதம் நடந்தது உண்மை. ஆனால் சத்தியத்துக்குள்ள அவங்களால நினச்சி நிற்க முடியாததுனால தவறாக வேறு விதமாக அவங்க நடக்கிறாங்க. கெட்ட சிந்தை உள்ளவர்களாக மாறிட்டாங்க. அந்த ஜனங்களை போலவே பழிக்கு பழி வாங்குறது, இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். கெட்ட சிந்தை உள்ளவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். அல்லேலூயா. முதல்ல அதை கண்டுபிடிச்சு பழகிக்கணும். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க, நம்ம தேவ ஜனங்கள் இந்த கெட்ட சிந்தை உள்ளவங்களை என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவங்கள விட்டு என்ன செய்யணும்? நம்ம விலகணும். ஏன்னா அந்த கெட்ட சிந்தையோடு என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாச கப்பலையே சேதப்படுத்திடுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த கெட்ட சிந்தைகளோடு தொடர்ந்து பயணித்தால், தொடர்ந்து அவங்களோட நம்ம பயணிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த நம்முடைய விசுவாசத்தையே கவிழ்த்துருவாங்க. கடைசியில் தேவனையே நம்ம மறுதளிக்கக்கூடிய லெவலுக்கு அவங்க கொண்டு போயிடுவாங்க. அதனால் இவர்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. இது விட்டு நம்ம மனுஷன் விலகி ஓட வேண்டும். கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு யோபு பற்றி கர்த்தரே ஒரு சாட்சி கொடுக்குறாரு. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் அப்புறம் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய். பொல்லாப்புன்னா என்ன? பொல்லாப்புன்னா நம்ம நிறைய டெஃபினேஷன் அதை கொடுக்கலாம். பொல்லாப்பு அப்படிங்கிற வார்த்தை வீண் பழி போடுவது, அப்புறம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது, அப்புறம் வேண்டாத செயல்களை செய்வது, தீமையை வருவிப்பது இல்லைங்களா? கெட்ட எண்ணங்களோடு காரியத்தை அவங்களுக்கு செய்கிறது. கெட்ட எண்ணங்கள், பொறாமை, எரிச்சல் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் பொல்லாப்பு. பொல்லாப்பு தீமை செய்வது, அநியாயம் செய்வது, அக்கிரமக்கிரிகள் செய்வது, பழி போடுவது, பழி வாங்குவது இல்லைங்களா? இதெல்லாமே எந்த வார்த்தையோடு சேர்ந்ததுன்னா பொல்லாப்புங்கிற வார்த்தையோடு. அப்போ பொல்லாப்புக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு விலகணுங்கிற, பொல்லாப்பை விட்டு விலகுங்கள். பொல்லாப்பாக தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்யுங்க? விலகுங்க. நமக்கு தெரியும் இல்லையா? கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? எது நல்லது, எது கெட்டது, எது பொல்லாப்பு தெரியும். இதை எல்லாவற்றையும் பார்த்து பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்யுங்க? விலகுங்கள். யாருங்க இதெல்லாம் விட்டு விலகுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விட்டு விலகக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் விலகுவாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் விலகுங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, எதை விட்டு விலகுறது. ஆனால் அவங்களுக்கு அந்த உணர்வு வராது. ஆனால் யாருக்குள்ள அந்த உணர்வு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 16:6 கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான். நீதிமொழிகள் 16:6 என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் இந்த பொல்லாப்பு, தீமை, அநியாயம் இதெல்லாம் விட்டு என்ன செய்வாங்க? விலகுவார்கள். யாரால விலக முடியும்? கர்த்தருக்கு பயப்படுறவங்களால தான் விலக முடியும். யார் கர்த்தருக்கு பயப்படுறவங்க? அவர் மேல நேசம் வைத்து அவரை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுறவங்க.
கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் தீமையை விட்டு விலகுவாங்க. தீமையை விட்டு விலகிறது தான் மனுஷனுக்கு நேர்த்தியான பாதை என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அந்த தீமையை விட்டு விலகுவது தான் மனுஷனுக்கு ரூட்டு கிளியர். இல்லைன்னா மேடு பள்ளம் குண்டும் குழி முள்ளு கல் இதெல்லாம் வரும். ஆனால் தீமையை விட்டு தீமையை விட்டு விலகுற மனுஷனுடைய பாதை சமனான பாதையாக இருக்கும் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் இந்த கடைசி நாட்களில் தேவன் கொடுக்குற இந்த ஆலோசனைப்படி வாழ்ந்து பொல்லாப்பை விட்டு விலகி தீமையை விட்டு விலகி மாறுபாடான சந்ததியை நடுவில் நாம் என்ன செய்யணும், நம்மை காத்து கொள்ளணும் என்று கடைசி வசனமாக பிலிப்பியர் 2:15 வாசித்து நிறைவு செய்வோம். பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். அப்போ இது மாறுபாடான சந்ததி தான். இவங்களுக்கு மத்தியில் நம்ம குற்றம் இல்லாதவங்களும் அப்புறம் தேவனுக்கு பயந்தவங்களும் நம்ம வாழணும். அல்லேலூயா. நம்ம மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை காக்கணும். நமக்கு அந்த உணர்வு வேண்டும். நான் ஒரு சாட்சியான வாழ்க்கை, பேதுரு தான் சொல்கிறேன், நீங்கள் சாட்சிகள் அப்படிங்கிறார், சாட்சியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நீங்களே இந்த பூமிக்கு சாட்சிகளாய் இருக்கிறீங்க அப்படிங்கிறத அப்போஸ்தலர் 1:8 நம்ம அதை வாசிக்கிறோம் இல்லையா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவும் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சி. என்ன சாட்சி? குற்றமற்றவர்கள் என்கிற சாட்சி. இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்கிற சாட்சி. இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற சாட்சி. நீதிமான் என்கிற சாட்சி. விசுவாசிக்கிறவர்கள் என்கிற சாட்சி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சியை நம்ம ஊரில், நம்ம தெருவில், நம்ம வீட்டில் நம்ம எடுக்கணும். ஆமென். இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும், பழிக்கும். நம்ம வெறும் வாக்குத்தத்தங்களை மட்டும் நம்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஜனங்களோடு சேர்ந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய கிரியைகளுக்கு நம்ம ஒத்து போய்விடக்கூடாது. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தேவன் நமக்கு சொன்ன வாக்குறுதிகள்லாம் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் அது நிறைவேறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அற்புதமான வாக்கு கொடுத்துருக்காரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அருமையான வாக்குறுதி பாருங்க. நான் உன்னை விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னா நம்ம கூடவே இருக்கிறார் இல்லையா. இரவும் பகலும், வாரத்தின் 7 நாட்களும் இல்லைங்களா, 24 மணி நேரமும், வாரத்தின் 7 நாட்களும், மாதத்தின் 30 நாட்களும், வருஷத்தின் 365 நாட்கள் நம்ம கூடவே இருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒன்று. அல்லேலூயா.